உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நீங்கள் இன்றைக்கி பெருமைப்பட்டு நடப்பீங்க, தப்பிச்சிடுவீங்க, தலைகுனிவு வராது. ஓகேங்களாங்க? இந்த விஷயத்தில் என்ன நடக்குமோ, என் மானம் போயிடுமோ, பயமாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, அதனால் தப்பிச்சிடுவீங்க. ஐயோ, இந்த வியாதி, இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த வியாதியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த கடன்காரங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைக்கிறீங்களே, தப்பிப்பீங்க. கர்த்தரை நோக்கியே பாருங்கள். ஏதாவது உங்கள் வீட்டில் தனி ரூம் இருந்தால் உட்காந்துட்டு, இல்லைனா மொட்டை மாடி, இல்லைனா எங்கேயோ ஒரு தனிமையான இடத்துல அவரையே நோக்கி பார்த்துட்ருங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை மட்டும்தான் நீங்கள் நோக்கி பார்க்க போகிறீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, தப்பிச்சிடுவீங்க. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. தேவன் உங்களை காப்பாற்றி விட போகிறாரு. சரிங்களாங்க? நீங்கள் உங்கள் முகங்கள் அவரை பார்க்க பார்க்க பிரகாசிக்கும். ஐயோ, வெட்கப்பட்டு சொங்கி போகாது, நம்ம முகங்கள் அப்படியே பிரகாசிக்கும். எக்கச்சக்க மகிழ்ச்சி உங்களுடைய முகத்தில் இருக்கும். இவங்க முன்னாடி எப்படி நடக்க போகிறேன், அவங்க முன்னாடி எப்படி நடக்க போகிறேன் அப்பெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்கள் தலைகுனிவு இல்லாமல் நல்லா நிமிர்ந்து நடந்து போவீங்க. தேவன் உங்களை காப்பாற்றுவார், தப்பிக்க வைப்பார். சரிங்களா? மோசேக்கு எதிராக பார்வோன் ராஜா ஒரு தடவை சாவடிக்க வந்தார். அப்போ மோசே தனியாள் தப்பிச்சு ஓடி போயிட்டான். பார்வோன் ராஜாவால் மோசேவை பிடிக்க முடியல. அடுத்த தடவை மோசே தலைவனாக இருக்கிறான். அந்த மக்களெல்லாம் வழி நடத்திட்டு போகும்போது திரும்பவும் அதே பார்வோன் ராஜா நிற்கிறார் சாவடிக்கிறதுக்காக. மோசேயையும் அந்த அடிமைகளையும் எதிராக நிற்கிறாரு. எப்படிங்க தப்பிக்க முடியும்? வனாந்திரமாக இருக்குது அந்த இடம். எப்படி இருக்கும்ல, நாலா பக்கமும் சுற்றி வளைச்சி கூட்டிகிட்டு போயிடலாம், நம்ம நாட்டுக்கே அடிமைகளை கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்வோனுடைய திட்டம். அதான் அவங்க திட்டமாக இருந்துச்சு. நாலா பக்கமும் பாதுகாப்பு இல்லை, இஸ்ரவேல் அடிமைகளுக்கும் அந்த மோசேக்கும். தேவன் காப்பாற்றினாரு. டக்குன்னு என்ன பண்ணார், பனிக்கட்டி பாறைகளை வச்சு வலது இடது பக்கம் மதிலை எழுப்பிட்டார். நீங்கள் பாருங்கள், யாத்திராகமம் 14:29. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அந்த தண்ணி, செங்கடல் தண்ணி ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த சைடு வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் மதில் மாதிரி நிற்குது, ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி நிற்குது. நாலா பக்கத்தில் அவங்கள ரெண்டு பக்கமும் மதில் சுவர் எழுப்பிட்டாரா. பின்னாடி பக்கம் என்ன பண்ணாருன்னா, இருட்டான கரு மேகங்கள் வச்சு அடைச்சிட்டாரு. கருப்பான மேகங்களை வச்சு இந்த மக்களுக்கு பின்னாடி கருப்பான மேகங்களை வச்சு அடைச்சிட்டு அவர் பின்னாடி நடந்தார். கர்த்தருடைய தேவ தூதனானவர் பின்னாடி நடந்தார். நல்லா இருக்குல்ல, எப்படி காப்பாற்றினார் பாருங்க. நாலா பக்கமும் பாதுகாப்பு இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது தேவன் டக்குன்னு 2 மதில் சுவர் கட்டி பின்னாடி எல்லா மேகத்தையும் வச்சு அடைச்சி காப்பாற்றிட்டார். தப்பிச்சிட்டாங்க. ஆனால் எகிப்து படை தான் மாட்டிக்கிச்சு, ஒருத்தர் கூட தப்பிக்கலையாம். நீங்கள் யாத்திராகமம் 14:28 படித்து பாருங்களேன். அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பாவம்ல, ஒருத்தர் கூட தப்பிக்கலையாம். அவர் என்ன பண்ணார்? யாத்திராகமம் 14:25 ரதங்களில் உருளைகளை கலத்தி விட்டார். ரதங்களில் உள்ள வீலெல்லாம் கலத்தி விட்டுட்டார். அப்போ எப்படிங்க அந்த ரதம் மூவ் ஆகும்? அப்படி தான் தேவன் உங்களுடைய பிரச்சனைகளினுடைய உருளை, உங்கள் பிரச்சனை, உங்கள் வியாதியோடைய வீலெல்லாம் இன்னைக்கு கலத்தி விடுறாரு. இனிமேல் அவ்வளோ ஸ்பீடாலாம் எதுவுமே மூவே ஆகாதுங்க. உங்கள் பிரச்சனை ஸ்பீடாக போகுதுங்க, பயங்கர டெட் ஸ்லோவாக ஆக போகுது. எல்லாமே குறைஞ்சிடும், அதோடைய வேகம் அப்படியே குறைஞ்சிடும். தேவன் அப்படியே அடுக்கி வச்சிருவார், தப்பிச்சிடுவீங்க.
சரிங்களா? நம்ம தேவன் எப்பேற்பட்ட தேவன், தப்பிக்க வச்சிருவாரு. மோசேவும் அந்த மக்களும் தப்பிச்சிட்டாங்க. காரணம் யாரு? தேவன் தான். உங்களையும் தப்பிக்க வைப்பார். ஆனால் ஒன்று பண்ணணும், தனியாக உட்காந்து தேவனையே பாருங்க, அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் பிரச்சனை எப்படி இருக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்களேன். கண்டிப்பாக இன்றைக்கி தப்பிச்சிடுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.